இந்த கல்யாணம் நின்னதுக்கு காரணமே துளசிதான்னு சொல்ல வேண்டியதானே? குத்தமுள்ள மனசு குறுகுறுக்குதா? எனக்கு கிடைக்காது சஞ்சய், இனிமே வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அதான் என் ஆசை. செய்வல சொல்லு. அந்த சஞ்சய் ஒளிச்சு கட்டுவல சொல்லு. சொல்லுன்னு சுதா, போன காரியம் என்னடா ஆச்சு? நான் சொல்றேன் மாமா. ஏய், நான் இவங்கிட்ட தானே கேட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் சும்மா இரண்டி. நீங்களாச்சும் உங்க தம்பியாச்சு, நேக்கு என்ன வந்தது? நீ சொல்லுடா, என்னடா ஆச்சு? இல்லக்கா, போய் கேட்டோம். யார் வேணா இருக்கலாம், நமக்கு தொழில் ரீதியா இருக்கிற ஏதாவது இனிமையா கூட இருக்கலாம், முகம் தெரியாத நபர்னு சொன்னாங்க. அதுக்கு மேல எதுக்கு அவகிட்ட கேட்டுன்னு சொல்லிட்டு பேசாம வந்துட்டோம். இல்ல, நான் போய் அவளை என்ன எதுன்னு கேட்டு பாருக்கா, இதுக்கு மேல திரும்ப திரும்ப அவகிட்ட போய் கேட்டா நம்ம தப்ப நியாயப்படுத்துற மாதிரியும் நம்ம இடத்துல இருந்து இறங்கி போற மாதிரி. இல்லடா, நான் உனக்கு எவ்வளவு. ப்ளீஸ் வேண்டாக்கா, விட்டுரு. இந்த கல்யாணம் நின்னதுக்கு காரணமே துளசிதான்னு சொல்ல வேண்டியதானே? குத்தமுள்ள மனசு குறுகுறுக்குதா? மாமா, எதை நீ கொண்டு வந்தா எதை நீ எடுத்து செல்ல நடத்த என்ன வாழ்க்கை? என்னமோ வரேன், என்னமோ பேசுறேன், எங்கேயோ போறேன். இதோ பாருங்க மாமா, முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சு வைக்கவே முடியாது. ஒரு நாள் நான் சொல்லலனாலும் நீங்க சொல்லலனாலும் யாராவது வந்து இந்த விஷயத்தை பத்தி அக்கா கிட்ட சொல்லத்தான் போறா. அப்போ அப்போ உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அந்த நாள் இந்த ஆத்துல தீபாவளி தான். அத நினைச்சு பார்த்தாலே மனசுல பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. Daddy. என்ன நாவல்? Gone with the Wind. How's it? Fine novel. சஞ்சய், கல்யாண பத்திரிகை எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சா? எல்லாரும் கொடுத்தாச்சு டாடி. யாரும் விட்டு போலியே? மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் மேரேஜ் அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி நாளைக்கும் லீவ் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம எல்லா ஒர்க்கர்ஸும் வருவாங்க. வெரி குட். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க காஃபி பிஸ்னஸ் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும்னு சொன்னீங்க இல்லையா? சொல்லு. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. ஊட்டியில ஒரு காஃபி எஸ்டேட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஓ, வெரி குட். ஸோ நான் அதை போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேனே. ஏய், வர வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம், நீ எப்படிடா இப்ப போவ? டாடி, டியூஸ்டே எனக்கு ஃப்ளைட் டாடி. அன்னைக்கு மத்தியானமே நான் போய் சேர்ந்துருவேன். அன்னைக்கு ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு ஐ வில் கம் பை வெனஸ்டே ஈவினிங். அதுக்கு இல்லடா. அதுக்கு இல்லலாம் கிடையாது. நல்ல வாய்ப்பு வரும்போது யூஸ் பண்ணிக்கணும், நீங்க தானே சொல்றீங்க. எப்படி சொன்னா எப்படி? நான் சொன்னதை என்னைய வச்சு மடக்கறியா? சரி, நாம ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சா நாம மட்டும் பலன் அடையல, நம்ம கிட்ட வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் பலன் அடையறாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு உன்னை அலோவ் பண்ற ஊட்டி போறதுக்கு. சீக்கிரமா போய் சீக்கிரமா வரணும். ஓகே டாடி, தேங்க்யூ. போறதுக்கு முந்தி கௌசல்யா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. கண்டிப்பா டாடி. ஓகே, சீக்கிரம் படிங்க, எனக்கு தூக்கமா வருது. குட் நைட் டாடி. குட் நைட் பா. குட் நைட். My loving son. Good boy. நித்யா, என்னாச்சு உனக்கு? லைட்டை கூட போடல, வீட்டு கதவையும் சாத்தல, இப்படி இருட்டுல உட்காந்துருக்கியே, என்னமாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கு என்ன, நல்லாதான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. ஏமா, என்னாச்சு? என்ன
அந்த சஞ்சய் இங்க வந்திருந்தா நீ டெல்லிக்கு போக கூடாது, இங்கதான் இருக்கணும், என் பக்கத்திலேயே இருக்கணும். பாஸ்கர் கூட உன்னை பார்க்காம இருந்துருவான், ஆனா என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசினா. நானும் அவ ஏதோ சொல்ல வர போறான்னு உற்சாகமா இருந்த. கடைசியில பார்த்தா நீ என் தங்க, என் கல்யாணத்தப்போ நாத்தனார் சடங்கு நீதான் செய்யணும், என் தங்க ஸ்தானத்துல இருந்தன்னு சொல்லி புஸ்வானமாக்கிட்டான். பலூன்ல நகம் பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி அவன் பேசுனத கேட்டு நான் நொந்து போயிட்டேன். நான் அவனை கல்யாணம் பண்ணி அவன் சொத்தை அடையணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். கடைசியில என்ன பாசமலர் தங்கச்சி ஆக்கிட்டானே ராஸ்கெல். அண்ணே, சஞ்சயை பொறுத்த வரைக்கும் அவன் அவனுடைய விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கான். அவன் தாலி கட்டுனா அது கௌசி கழுத்துல தான், வேற யாரு கழுத்துலயும் அவன் தாலி கட்ட தயாரா இல்ல. அப்படி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாமா? இன்னும் 4 நாள் போதும், நிறுத்து. நீ பேசுறது கேட்டு கேட்டு என் காது தான் வலிக்குது. எதுவுமே நடக்க காணுமே. இனிமே நீ சஞ்சய் அழைச்சிட்டு வந்து அவனை கட்டிக்கோன்னு சொன்னாலும் நான் அவன் கட்டுற தாலிக்கு என் கழுத்தை நீட்ட தயாரா இல்ல. அவன் மூச்சுக்கு 30 தங்க போடுறானே, அவனை போய் ச்சே. ஆனா எனக்கு கிடைக்காத சஞ்சய் இனிமே வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அதான் என் ஆசை. செய்வல்ல? சொல்லு. அந்த சஞ்சய் ஒளிச்சு கட்டுவல்ல? சொல்லு சொல்லுன்னு. எப்ப நீ சஞ்சய் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டியோ, இனிமே அவன் வாழறதுல அர்த்தமே இல்ல. நமக்கு தேவையில்லாத பொருட்களை தூக்கி வீசுற மாதிரி நமக்கு தேவையில்லாத நம்மள நிராகரிச்ச சஞ்சய நாம மேல அனுப்பிச்சிரும். அது உன்னால முடியுமா அண்ணே? இப்ப அதுக்காக ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் வந்திருக்கு. அவன் ஊட்டிக்கு எஸ்டேட் வாங்கறதுக்காக போறான். அதான் அவனோட இறுதி யாத்திரை. எப்படின்னு அந்த சஞ்சய் ஒழிச்சு கட்ட போற? அந்த சஞ்சய் உடம்ப கடைசியா பார்த்து கௌசல்யா அழ முடியாத அளவுக்கு அவன் சின்ன பின்னமாகி சாக போறான். எப்படின்னு? எப்படி? வெயிட் அண்ட் see. அக்கா, கிருஷ்ணா எங்க? பிள்ளை வெளியில போய் மத்தவங்க விளையாடுறத வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். என்னக்கா நீங்க? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ள விளையாட அனுப்பிட்டீங்களா? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எதிர்பார்க்கல இல்ல? எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இவ்வளவு சீக்கிரம் உன் சுயரூபம் எனக்கு தெரிய வரும்னு நினைச்சிருக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாது, உனக்கு புரியாது. செய்யறதைய செஞ்சுட்டு இப்ப புரியலன்னு வேற சொல்றியா? எங்க அக்கா வந்து நேக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்தா. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நமக்குள்ள இருந்த உறவை பத்தி அவகிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தல? நீங்க என்ன சொல்றீங்க? எதுவும் எனக்கு புரியல. நான் எதுக்கு உங்களுக்கு பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்? நான் எதுக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? அந்த வீட்டு வாசல் வடக்கா தெக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நல்லா நடிக்கிற. இதே பழைய சுதர்சனா இருந்தா இந்த நடிப்பை நம்பிருப்பா. உன்னை பத்தி எங்க பத்மா எல்லாத்தையும் சொல்லிட்டா. பிரச்சனைக்கு சூத்திரதாரியே நீதானமே. அவளுக்கு எதுவுமே தெரியாது. உங்களை பத்தி பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொன்னதே நான் தான். ஏதா இருந்தாலும் என்ன கேளுங்க. ஏங்கா அப்படி எல்லாம் பண்ண? எது எப்படி போட்டோன்னு நானே சும்மா இருக்கேன். உனக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறை? ஆஹா ஆஹா, அக்காவும் தங்கச்சியும் அழகா டிராமா போடுறீங்க. ஆனா அந்த டிராமா பார்க்க நான் இங்க வரல. இந்த பார், இனிமே என் விஷயத்தை தலையிட்டீங்கன்னா உங்களை வீட்டோட வச்சு கொளுத்திருவேன். ஜாக்கிரதை. கொளுத்துங்க கொளுத்துங்க, என்ன கொளுத்துங்க, எங்க அக்காவை கொளுத்துங்க, என் குழந்தைய கொளுத்துங்க, எல்லாரையும் கொளுத்தி கொன்னிடுங்க. மனுஷனா இருந்தா தானே ஏதாவது புரியும்.
மிருகத்துக்கு என்னதான் புரியும்? ஏதாவது பண்ணிக்கோங்க, போங்க. தப்பான வாழ்க்கை வாழற உனக்கே இவ்வளவு கோபம் வருதா? அதை தெரிஞ்சுதாடி நீ வேண்டாம் வேண்டாம் நான் ஒதுங்கி போனேன். மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கையில குறிக்கிடாத. நீ நல்லவளா இருந்தா அதை நிரூபிச்சு காட்டு, பேசாத. துளசி, ஒதுங்கி ஒதுங்கி நாம வாழணும்னு பார்த்தாலும் கூட விதி நம்மள வாழ விடாம துரத்துது பாத்தியா? நம்மள துரத்துறது விதி இல்லக்கா, அந்த பத்மாவோட சதி. நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் அந்த பத்மா தான் இருக்கா. அந்த பத்மாவை அழிச்சாதான் எனக்கு நிம்மதியே. ஏற்கனவே உனக்கு நான் பல தடவை இத பத்தி சொல்லியிருக்கேன். அந்த அந்த பத்மா ஏதோ ஒரு விதத்துல சூழ்ச்சி பண்றான்னு. அது இப்ப கண் முன்னாலே நடக்குது பத்தியா? ஆமாக்கா, இத்தனை வருஷமா எனக்கும் சுதர்சனுக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பத்மா தான் காரணமா இருப்பாளோன்னு எனக்கு தோணுது. பொம்மைக்கே தெரியாம அத நூல்ல கட்டி ஆட்டி விக்கிற மாதிரி தோணல? அந்த நூலை ஆட்டினவங்களுக்கே கயிறாட்டி காட்டுறேன்க்கா. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன காலங்கத்தில் இங்கே வந்திருக்கீங்க? ஏன் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன். அப்படின்னா வீடு மாறி வந்திருக்கேள். மண்டு என்ன கிண்டல் பண்றேன்? உன்னை என்ன பண்றப்ப? வாங்க. எப்போ வந்தேள்? இப்பதான். என்ன திம்பேர், நைட் எல்லாம் எப்படா விடியும்னு தூங்காம முழிச்சுட்டு இருந்தேடா? காலங்கத்தாலே வந்துட்டேள். சீதா, என்ன அத்திமேல இப்படி எல்லாம் பேசுற? மாப்பிள்ள, கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப நன்னா நடந்துருக்கு. அப்பா அனுப்பின ஆட்கள் எல்லாம் என்ன எந்த வேலையுமே செய்ய விடுறதில்ல. எனக்கு நேரம் போகாம புக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டா? என்ன நாள் அதிகம் இல்லை, வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தம். பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டேன் மாமா. நான் நாளைக்கு அவசரமா ஊட்டி வரைக்கும் போயிட்டு வர வேண்டியது இருக்கு, ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா. அதான் கௌசல்யா கிட்டையும் உங்ககிட்டயும் சொல்லிட்டு போன்னு அப்பா சொன்னாரு. என்ன தம்பி இது, வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தத்தை வச்சுட்டு இப்படி வெளியூர் போறேன்றே? வேற யாரையாவது அனுப்பக்கூடாதா? பாஸ்கர் அண்ணாவை அனுப்பலாமே. இல்லை, ஆக்சுவலாக அவனை தான் அனுப்பலான்னு இருந்தேன். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதான் நானே போக வேண்டியதாகிடுச்சு. கல்யாண நாள் இருக்கிறச்சே, நீங்க போய் தான் ஆகணுமா? இப்படி எதுக்கு எடுத்தாலும் முட்டுக்கட்டை போட்டு பேசிட்டு இருக்காதீங்கப்பா. போற காரியம் ஜெயமா ஆகணும்னு வாழ்த்தி அனுப்புங்க. அத்திம்பேர் என்ன ஊட்டிக்கு கட்ட வண்டியில போறார்? பிளைட்ல தானே போறார். போயிட்டு சீக்கிரமே வந்துருவார். ஆமாப்பா, கல்யாணம் வெள்ளிக்கிழமை தானே, அதுக்குள்ள 3 தடவை ஊட்டி போயிட்டு வந்துடலாம். இதுக்கு போய் இப்படி யோசிக்கிறீளே? பிசினஸ் முக்கியம்பா. அவர் தனி ஆள் இல்ல, அவரை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்கு தெரியுமாப்பா? அவர் நல்ல பிசினஸ் பண்ணி நன்னா இருந்தா தானே அவரை நம்பி இருக்கிற குடும்பம் எல்லாம் நன்னா இருக்கும். மாமா, உங்களுக்கும் சேர்த்து உங்க 2 பொண்ணுங்களும் ரொம்ப தைரியமா இருக்காங்க. அவங்களே தைரியமா இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? என்ன சொல்ல போனா, நான் இப்போ ஊட்டியில வாங்க போற எஸ்டேட் என்னோட ரொம்ப நாள் கனவு. தட்டி போய்கிட்டே இருந்தது. கௌசல்யாவை நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது இப்போ எனக்கு கிடைக்க போறது. எல்லாம் கௌசல்யா ராசி தான். இப்போ இந்த எஸ்டேட்டை வாங்கி காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணா இப்போ இருக்கிறத விட நல்ல அமோகமாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. பெருமாளோட அனுகிரகத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. ஜாகிரதையா போயிட்டு வாங்க. அம்மா கௌசி, அந்த திருவாங்கல்யத்தை எடுத்து மாப்பிள்ளைகிட்ட காட்டுமா.
இந்தாங்க, நேத்து தான் அப்பா வாங்கிட்டு வந்தார். திருமாங்கல்யத்தை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ண கோயிலுக்கு கிளம்பலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டே. ஆமா கௌசி, மாப்பிள்ளைய அடிச்சுட்டு கோயிலுக்கு போய் பெருமாள் பாதத்துல வச்சு சேவிச்சுட்டு வாமா. அப்போ நான் கோயிலுக்கு கட்டா? கௌஷியக்கா பாத்தியா, அத்திம்பேர் வந்ததும் நீ என்ன கழட்டி விட்டுட்டு போற. இங்க பாரு, இதெல்லாம் நியாயமே இல்ல. ஆமா சீதா, சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சில பேமெண்ட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கு, நீங்க சைன் பண்ணீங்கன்னா. பென் கொடுமா. உங்க கையிலே இருக்கேன். ஓ சாரி. சார், சார் என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? ஓ சாரி துளசி, காலையிலேருந்து மனசே சரியில்லை. நான் வேற ஒரு பிரச்சனையில் இருக்கேன், எதுலேயும் மனசு போக மாட்டேங்குது. சாரி. சார், ஆஃபீஸ் வேலையை கூட உங்களால் பார்க்க முடியாம அப்படி என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா சார்? துளசி, எங்க மாமா சுதர்சனத்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க ஆத்திலேயே அவர் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. எங்க குடும்பம், இந்த ஆபீஸ் இந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம். எங்களுக்காக உழைச்சி அவர் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க மறந்துட்டு அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடிவு பண்ணோம். அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு பொண்ணு பார்த்தோம். எல்லாமே நல்லா கூடி வர நேரத்துல யாரும் அந்த பொண்ணு வீட்டுல போய் என் மாமாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு இல்லாத பொல்லாது சொல்லி இப்ப என்னடானா நடக்கவிருந்த கல்யாணமே நின்னு போச்சு. துளசி, எங்க மாமா வாழக்கூடாதுன்னு அவர் அழிச்சியே தீருவேன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிற அந்த பொண்ணு என் கையில மட்டும் கிடைச்சா அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். சரி சார். சார், நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. நான் இந்த செக்கை கொண்டு போய் கேஷியர் கிட்ட கொடுத்து கேஷ் வித்ட்ரா பண்ண சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் பத்மா தான். நீ என் புருஷனை அடிஞ்சு என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச. நீ என்னைக்கோ காதலிச்சு எப்பவாவது திரும்பி வருவார்னு நினைச்சியே அந்த சுதர்சன் இனிமே உன்கிட்ட வரவே மாட்டான். பத்மா, நீ யாருன்னு எனக்கு காமிக்கிறியா? நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாம். நீ ஊதினா அனேர தீக்குச்சி நான் இல்லடி, எரிமலை. இனிமேதான் என் ஆட்டம் தொடங்க போகுது. முடிஞ்சா உன்னை நீ காப்பாத்து. இந்தாங்க, நீங்களே பெருமாள் பாதத்துல வச்சிருங்க.
என்ன கௌசி, இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? என்னாச்சு? சாமி பாதத்துல வைக்க வேண்டிய திருமாங்கல்யம் இப்படி கீழே விழுந்துடுத்து. என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? காலம் காலமா தழைய தழைய இது என் கழுத்துல தொங்கணும். நான் 100 வருஷம் சுமங்கலியாவே வாழணும். போச்சுடா, பொம்பளை சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிட்டியா? சரி, உன் வழிக்கே நான் வரேன். இப்போ நான் எங்கே விட்டுருக்கேன்? இந்த கோயிலில் தானே விழுந்திருக்கு. கடவுள் எங்கே தான் இல்லை கௌசி. இப்போ அது கடவுளோட பாதத்தில் தான் விழுந்திருக்கு. அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. என்ன கௌசி, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, கொஞ்சம் சிரிய. இங்கே என்ன எதுவும் சிரிக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கா? இல்லை ஃபைன் ஏதாவது போடுவாங்களா? சிரி கௌசி. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சென்டிமெண்ட் பார்த்துட்டு இருந்தா உலகத்தில் வேலைக்கே ஆகாது, எதுவுமே நடக்காது. எப்பவுமே எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கணும். சென்டிமெண்ட் ஒரு அளவு தான் இருக்கணும். இப்போ பாரு, நான் வேணா சொல்கிறேன், நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறத நம்ம பேரம் பேத்திகளோட இந்த கோயிலுக்கு வந்து உன் மானத்தை வாங்கலை, என் பேரை மாற்றிக்கிறேன் பாரு. வா சாமி கூப்பிடலாம். Welcome everybody. Our Honorable Chairperson, Mrs. Ranganayaki.